ஹாப்பி மாம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். இன்றைய பதிவில் பாதாம் பருப்பில் நம்ம உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதை தினமும் சாப்பிட்றது உடலுக்கு நல்லது. ஆனால் அதை எப்போ எப்படி எவ்வளவு சாப்பிடணும், அதை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கும் அந்த சந்தேகம் இருந்ததுனால நான் நிறைய நியூட்ரிஷியன்ஸ் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் பாதாமை எப்படி சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாதாமில் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆரோக்கியமான கொழுப்பு போன்ற நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த பாதாமை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தோன்னா, பொதுவாக நாம் பச்சையாக எடுத்து அப்படியே சாப்பிடுவோம். அதை தான் பழக்கமாக வச்சுருக்கிறோம். அப்படி சாப்பிடும்போது அந்த பாதாம் தோலில் உள்ள சத்து தடுப்பான ஆன்டி நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்லப்படுற பைட்டிக் ஆசிட், டெனின் போன்றவை பாதாமோட சத்து முழுதும் நம்ம உடலுக்கு செல்வதை தடுத்து விடுகிறது. இது பாதாமில் மட்டும் இல்லை, மற்ற தாவர விதைகள், தானியங்கள், பருப்புகள் போன்றவற்றிலும் இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா தாவரங்கள் வளரும்போது அதற்கு தேவையான சத்தை பாதுகாக்க இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் இயற்கையாகவே அந்த தாவரங்களில் இருக்கும். அப்போ நாம் அதை எடுத்துக்கும் போது நமக்கு தேவையான சத்தை கிடைக்க விடாமல் இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் தடுத்து விடுகின்றன. அப்போ என்ன பண்ணணும், அப்படியே சாப்பிடாம விட்டுறணுமா அப்படின்னு பார்த்தோன்னா, பாதாமிலிருந்து இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸை விலக்கி நாம் சாப்பிட்றதுக்கு ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது இந்த தேவையில்லாத சத்துக்கள் தண்ணீரிலே கரைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பாதாம் எடுத்து கழுவிட்டு அதோட தோலையும் உரிச்சிட்டு சாப்பிடும்போது எளிதாக செரிமானம் ஆகிடும். இந்த ஊற வைத்த பாதாமை எப்போ சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஊற வைத்த பாதாம் மட்டும் இல்லை, எது ஊற வைத்திருந்தாலுமே அதை காலையிலே சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இரவில் எடுத்துக்க வேணாம், தூங்கும்போது தவிர்த்துறது நல்லது. எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 8லிருந்து 10 பாதாமே ஒருத்தருக்கு போதுமான அளவு. உடம்பு ரொம்ப மெலிஞ்சிருக்கு, எடை கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் ஒரு கைப்பிடி அளவு பாதாமை எடுத்துக்கலாம். என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உச்சி முதல் உள்ளங்கால் வரை இந்த பாதாம் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. பாதாமில் உள்ள ரிபோப்ளவின் என்ற வைட்டமின் பியும் எல்கானிடைன் என்ற அமினோ அமிலமும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்க செய்யுது. இது புத்தி கூர்மைக்கு உதவும். அதனால தான் குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இளம் வயதிலிருந்தே பாதாம் எடுத்துக்கிட்டோன்னா வயசானா வரக்கூடிய அல்சைமர் அப்படிங்கிற மறதி நோய் வராது. பாதாமில் உள்ள ஃப்ளேவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்தானது இதய நோயை கட்டுப்படுத்த வல்லது. குறிப்பாக இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைய வைக்கிறதுக்கும் மேலும் உடல் பருமனை கூடாமல் இருப்பதற்கும் உதவுது. அதனால் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பாதாமை எடுத்துக்கிட்டால் மாரடைப்பு அபாயம் 50% குறையும். பானிபூரி, பரோட்டா இது போன்ற நார்சத்து குறைவாக உள்ள உணவுகள் சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கலுக்கு வாய்ப்புள்ளது. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க பாதாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா பாதாமில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் உள்ளன. அதே மாதிரி பாதாமில் அதிகளவு புரதம் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் உள்ளதால் தெம்பு இல்லாமல் இருக்கிறவங்க, மெலிஞ்சிருக்கிறவங்க இந்த பாதாமை சாப்பிடும்போது எலும்புகள், நரம்புகள், தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிக ஆற்றலை தருது. பாதாமில் நம்ம தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை தந்து புத்துணர்வு பெற செய்யும் ரசாயனங்கள் அதிகம் உள்ளன. முக சுருக்கங்கள் இல்லாமல் நீண்ட நாள் இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பாதாமை சாப்பிடலாம். பாதாமில் மெலனின் மற்றும் கெரட்டின் புரதங்கள் அதிகம் இருக்கிறதுனால இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது தலைமுடி உதிர்தல், இளநரை போன்ற பிரச்சனை இருக்காது. பாதாமில் ஃபோலிக் அமிலம் அதிகம் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் சரியான விகிதத்தில் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கும் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிரசவித்த பெண்களும் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு தேவையான சத்து இழப்பை இந்த பாதாம் ஈடு செய்யும். பாதாமில் உள்ள கால்சியம் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் நல்லது. இரத்தத்தில் உள்ள வெள்ளை, சிகப்பு அணுக்களை பெருக்கும் சக்தி பாதாமுக்கு அதிகம் உள்ளது. அதனால் இரத்த சோகை இருக்கிறவங்க இந்த பாதாமை தினமும் சாப்பிடலாம். சுவாச கோளாறுகள், இருமல், சர்க்கரை நோய், சோரியாசிஸ், ஆண்மை குறைவு, பித்தப்பைக்கல் போன்ற பல பிரச்சனைகளையும் இந்த பாதாம் தடுக்குது. பாதாமில் உள்ள விட்டமின் பி மற்றும் ஃபோலிக் அமிலம் புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை தருகின்றன. இது போன்ற காரணங்களால் தான் என்னோட உணவு பட்டியலில் பாதாம் உள்ளது. இந்த பாதாமை தினமும் ஊற வைத்து தேவையான அளவு எடுத்துக்கொண்டு அனைத்து நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்ற நற்சிந்தனையுடன் இன்றைய பதிவை முடித்துக் கொள்கிறேன். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஹாப்பி மாம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, நண்பர்களே.